வணக்கங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஹோம்மேட் சீவக்காய் தான் பார்க்க போறோம். எந்த கெமிக்கலும் இல்லாம நம்மளா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள பிரச்சனையில பெரும் பிரச்சனையா இருக்கிறது இந்த முடி கொட்டுறது, தலையில அந்த ஒயிட் ஒயிட்டா பொடுகு தொல்லை, அதனால இச்சிங் ப்ராப்ளம் நெறையாவே வரும். பாடி ஹீட் கூட ரெடியூஸ் ஆகும் இந்த சீவக்காய் தேய்க்கிறதுனால. அந்த சீவக்காய் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். என்னென்ன பொருள் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதாங்க மெயினு. சீவக்காய் அப்படிங்கிற பேர்லயே இருக்குதுல்ல, அந்த சீவக்காய் என்னதுன்னா, இப்ப நான் கொட்டிட்டு இருக்கேன்ல, இந்த பொருள் தான் சீவக்காய் அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா காய விடணும் எல்லா பொருளையுமே. அதுக்கு தான் நான் மொட்டை மாடியில வெயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் இப்போ. இது ஆல்ரெடி காஞ்சு தான் இருக்கு. நாட்டு மருந்து கடையில இருந்து தான் எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்தோம். இருந்தாலுமே நம்ம இன்னைக்கு ஒன் டே நல்லாவே காய வச்சிருவோம். வெயிலும் நல்லா அடிக்குது. இந்த டைம்ல இது மாதிரி பொருட்கள் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நல்லா காஞ்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் 2 பீஸாக சின்ன சின்னதாக உடச்சி போட்டுருங்கங்க, பெருசாக இருக்கிறதெல்லாம். எதுக்குன்னா இது நல்லா அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக பவுடர் மாதிரி அரைச்சி வரும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசாக இருக்குது. இப்படி 2ஆவோ 3ஆவோ உடச்சி போட்டுடலாம். சீவக்காயில் நெக்ஸ்ட் ஒரு மெயினான பொருள் என்னன்னா, இந்த சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க, பூந்தி கொட்டை அப்படின்னு சொல்லலாம். சீவக்காய் என்னதான் அரைச்சாலும் எண்ணெய் பிசுக்கு போக மாட்டேங்குது, அந்த நுரையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா பேர் சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த சோப்பு கொட்டை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அல்லது கரெக்டான ரேஷியோவில் போட்டிருக்கிற மாட்டாங்க. இந்த சோப்பு கொட்டையில தான் அந்த நுரத்தன்மை நல்லா வரும். அது ஆயிலிஷ் இல்லாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் ஹேர் நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்களா, சின்ன ரவுண்டு மாதிரி இருக்குதா, இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் உடச்சி அந்த சீடை வெளியில் எடுத்துடணும். அந்த மேலே உள்ள ஓடு மாதிரி இருக்கும், அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். இதை நான் உடைக்கிறேன் பாருங்களேன். எங்கே உடைக்க, இப்படி நான் உடைச்சேன். ஒரு தட்டு தட்டவுமே அது ஓப்பன் ஆகிடும். உள்ளே பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில் ஒரு சீடு இருக்கும். இது வேஸ்ட்டு. இந்த கூடு மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம காய வைக்கணும். அடுத்து இதை ஃபுல்லுமே நம்ம உடச்சி எடுத்துடலாம். உடச்சிடலாமா? எல்லாத்துலேயுமே இந்த பிளாக் கலர் சீடு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வேஸ்டான பொருள் தாங்க. இப்போ 3ஆவது பொருளாக வெந்தயம் எடுத்துருக்குறேங்க. வெந்தயமும் நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் நம்ம தலைக்கு போட்டு குளிக்கும் போது. வெந்தயமும் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருளுங்க. இதுவும் ஒரு சோப்பு மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் வரும். அதனால சீவக்காயில் வெந்தயமும் ஆட் பண்ணுறோம். அடுத்து பாசி பருப்பு, அப்படியே தோலோட முழு பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். எல்லாமே நல்லா காய விடணும். என்னன்னா லெமன் புழிஞ்சிட்டு இந்த தோலை மட்டும் ஒரு 5 லெமனோடதை எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஆல்ரெடி அப்போதைக்கு காய வச்சு தான் எடுத்து வச்சேன். அதையும் இன்னைக்கு ஒரு தடவை அரைக்கிறதுனால நல்லா காய வச்சிட வேண்டியாம். இதுல ஏகப்பட்ட பொருள் இருக்கு இந்த கவர்ல. என்னென்ன இருக்குன்னு ஜஸ்ட் காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் 100 இப்படிலாம் வாங்கும்போது அவங்க எல்லாத்தையுமே எனக்கு ஒன்று போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அளவு 100 கவர் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பொருள் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இலை அப்படியே நல்லா காஞ்சி ஒரு கைப்பிடி போட்டால் கூட போதும். ஹேருக்கு கருவேப்பிலை ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து ஒரு 2 இலை வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்காண்டி நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, துளசி இலையும் மருதாணி இலையும் சேர்க்கணும். இங்கே அது எனக்கு கிடைக்காதனால பவுடர் மூலமாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதை அரைக்கும் போது இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டாவே பவுடர் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸ்டாப் வாங்கியிருக்கோங்க. சின்ன சின்ன குவான்டிட்டியில் 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரியான ரேசியோவில் வாங்கியிருக்கோம். அதில் என்னென்ன பொருள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் காட்டுறேன். இந்த எல்லோவாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆவாரம்பூ, இது ஸ்கின்னிலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். செம்பருத்தி பூ போடாமல் நம்ம சீவக்காய் பண்ணவே வேஸ்ட்டு. ஏன்னா அது அவ்வளோ சைனிங்காக சூப்பராக இருக்கும் செம்பருத்தி பூ. ரோஜா பூ ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பூலாங்கிழங்கு அப்படி சொல்லுவாங்க. இது இந்த குட்டி குட்டியாக கிடைக்கிறதெல்லாம் பூலாங்கிழங்கு, இதுவும் போட்டிருக்கிறோம். அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குச்சி. அதிமதுரம் குச்சி குச்சியாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பொருள் அப்படின்னா, இந்த தூளா வேர் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வெட்டி வேரோட வாசனமும் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே மிக்சடாக வாங்கியாச்சு. இது அப்படியே காய வச்சிருக்கிறோம். மருதாணி பொடியும் துளசி பொடியும் எடுத்திருக்கோம். இது இலையா கிடைச்சா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு இலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் பவுடர் மாதிரி பாக்கெட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை அரைக்கும் போது எல்லாம் போடும்போது இதையும் போட்டு அப்படியே அரைச்சிட வேண்டியான் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ தாங்க பொருள். அப்போ
சூப்பரா இருக்கும். நல்லா ஸ்மெல்லாவும் இருக்கும். நல்லா நொர வரும். ஹேர் ஃபால் தலையில உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த சீவக்காய் தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் அதிகமா ஹேர் ஃபால் இருந்தது. இதெல்லாம் இப்ப யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. அந்த கொத்து கொத்தா ஹேர் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அத பார்க்கும்போது நம்மளுக்கே அடிக்கடி பயமாகும். ஐயோ! போற போக்க பார்த்தா மண்டை சொட்டையாவே ஆயிடுமோ! அப்படின்லாம் நெறைய திங்க் பண்ணியிருப்போம். அந்த மாரி திங்கிங்லாம் வரவே வராது. இத நம்ம யூஸ் பண்ணா எந்தவித கெமிக்கலும் இல்ல. தாராளமா நம்ம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை இத தேய்ச்சு குளிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல அப்டேட்ல பார்க்கலாம். பாய் பாய்.